குட்டீஸ் இது எல்லாமே நம்ம சீட் க்ரோன் பிளான்ஸ் வச்சுட்டு இருந்த இந்த இடம் தான். இன்றைக்கோட அப்டேட் வந்து உங்களுக்கு நான் கொடுக்குறேன் பாருங்கள். வாட்டர் டிசைன் இதை கட் பண்ணி போட்டிருக்கேன். இந்த டிசைன் கூட நல்லா இருக்குல்ல. டைல்ஸ் எல்லாம் இப்போ அந்த மாதிரி தாங்க. சில ஃபோட்டோஸ் எல்லாம் இந்த மாதிரி இருக்கிற பிரேக்கபிள் இது இருக்குது இல்லை, இந்த மாதிரி அந்த இது கூட வச்சு டைல்ஸ் டிசைன் பண்ணிடுறாங்க. அந்த மாதிரி இங்கே சிட் அவுட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஒரே சிமெண்ட்டில் தான் இருந்தது இவ்வளோ நாளும். வெளியில் தானே அப்படின்னு சொல்லி இது பண்ணியிருந்தோம். ஸோ இங்கே தான் நம்மளோட சீட் க்ரோன் பிளான்ஸ் எல்லாம், ஏன்னா எனக்கு ரூஃப் வந்து ரொம்ப நல்லா க்ளோஸ் ஆகிருக்கிறதுனால இதில் வச்சுக்கலாம்னு சொல்லியிருந்தது. ரொம்ப நாளாகவே பிளான் இருந்தது தங்கங்களா. ஓகே, இதே ஒரு விலாகாக போட்டுட்டு அதுக்கப்புறம் இன்னொரு விலாக் வந்து நம்மளோட தமிழ்ச்சி கார்டனில் போடலாம். தமிழ்ச்சி கார்டனில் போடலான்னு தான் எடுத்தேன். ஓகே, இதை வந்து இப்போ என்ன பண்ணியிருக்கோம்னா ஃபுல்லாத்தையும் ஒட்டச்சி எடுத்துட்டு இங்கே வந்து டைல்ஸ் ஆர் கிரானைட்டில் வந்து கொஞ்சம் நல்லா அவுட்டோர் கிரானைட் வந்திருக்கு, அது பண்ணலாம். பட்டு வெயிட் ஓவராக ஏற்றக்கூடாதுன்ற ஒரு ரீசனுக்காக கிரானைட்டை வந்து அவாய்ட் பண்ண சொல்கிறாங்க அந்த டைல்ஸை சேல் பண்ணுறவங்க. இல்லை மேம், ஏன்னா டைல்ஸ் எங்கள் வீட்டில் எங்கேயுமே டாய்லெட் தவிர எங்கேயுமே எல்லா இடத்துலையுமே கிரானைட் தான் போட்டிருப்போம். ஏன் அப்படின்னா லைஃபு, இன்னொன்று லுக்கும் அதுதான் பக்காவாக இருக்கும். அதனால் கிரானைட் வந்து அவ்வளோ ஒரு இது எங்களுக்கு. நான் என்ன சொல்லுவேன்னா எங்கள் வீட்டில் வந்து ஆக்சுவலி இங்கே எல்லாமே பாருங்கள் சிமெண்ட்டு தான். ப்ளூ கலர் பெயிண்ட் அடித்து வச்சோம். இந்த கிரானைட் வந்து வீடு கட்டும்போது போட்டது எப்படியும் ஒரு 17-18 இயர்ஸ்க்கு மேலே ஆயிடுச்சு வீடு கட்டி. இதில் தான் வந்து பார்த்திங்கன்னா எங்களோட வீடு வந்து உள்ள படி வந்து அதுக்கப்புறம் வெளில டியூப்ளக்ஸ் ஹவுஸாக தான் இருந்தது. அதுக்கப்புறம் என்ன பண்ணோம், நாங்கள் வந்து இதை க்ளோஸ் பண்ணிட்டோம். எங்கள் குழந்தைனாருக்கும் எங்களுக்கும் நாங்கள் வந்து இதை வேணும்னு பிரித்து இது பண்ணும்போது க்ளோஸ் பண்ணிட்டோம். அப்படி பண்ணும்போது இந்த ஹால் வந்து அப்படியே ஓப்பனாக இருந்ததை க்ளோஸ் பண்ணிச்சு. இதுவும் கிரானைட் தான். இந்த வேலை நடக்கிறதுக்கு இப்போ எதுக்கு இதை போடுறேன்னா, கிரானைட் சில பேருக்கு வந்து பிடிக்காது, இல்லை ஏதாவது ஒரு இது சொல்லுவாங்க. பட் கிரானைட் மாதிரி ஒரு ஃப்ரெண்ட்லி ஒரு அழகு இது எதுவுமே இல்லை என்ன கேட்டிங்கன்னா. அந்த கிரானைட் போட்டதுனால தான் இந்த இடத்துல சிமெண்ட் கலவை ஃபுல்லாக சிமெண்ட் கலவை போட்டு இதில் தான் சிமெண்ட் கலவைனா இப்போ இந்த கிரானைட் போடுறதுக்கும் சரி, மற்ற ஒர்க்கு இப்போ இந்த சுவர்லாம் வச்சு இந்த வாஷ்பேஷன் இருக்கிற இடம்லாம் நாங்களாம் அதை பண்ணது தான். மாமா இந்த ஹோல் நான் தான் வைக்க சொன்னேன். இது நான் தான் இந்த வாலில் வந்து இங்கே ஒரு ஹோல் வரட்டும் அந்த இடத்துல தான். ஆமாம், நம்ம 2 பேர் பாட்டு பாடலாங்க. நின்று என் ஜன்னல் வலி அப்படி ஒரு பாட்டு இருக்கே, என் ஜன்னல் ஜன்னல்னு ஒரு பாட்டு இருக்கே. ஆமாம் ஆமாம், இந்த ஹோல் இதெல்லாம் வந்து வைக்க சொன்னது நான் தான். இந்த மணி ட்ரீ எடுத்துங்க வைடா, வாஷ் பண்ணி அழகாக இருக்குது. ஸோ நைஸ். ஸோ இந்த சும்மா ஏன் சவர் இருக்கணும், அதில் அப்படியே கட்டமாக கட் பண்ணுங்கள், கட் பண்ணி ஒரு டிசைன் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி பண்ண வச்சேன். ஸோ இந்த இடத்துல சிமெண்ட்டை போட்டு கலவை போட்டு வச்சது நம்புவாங்களா யாராவது? இது ஒன்லி பாசிபிலிட்டி எதில் இருக்குன்னா கிரானைட்டில் தான் இருக்குது. அதனால் டைல்ஸ் வந்து ஏதாவது ஒரு வெயிட் இது பண்ணால் கூட உடஞ்சிடுது, இல்லை கொஞ்சம் நாள் கிராக் விட்டுருது, தூக்கிக்குது, அது பண்ண இந்த வேலையெல்லாம் இருக்கும். இது வந்து கிச்சனுக்கு போட்ட டைல்ஸ் இந்த கிரானைட் பார்த்துக்கோங்க. இதில் மின்னும் அப்படியே அழகாக. அதுமாதிரி இன்னொரு ஒரு டிப்ஸும் நான் சொல்கிறேன்னு சொன்னேன் இல்லையா, இதுதாங்க. கிச்சனில் வந்து நீங்கள் கிச்சன் மேடை போடும்போது பார்த்திங்கன்னா சில பேர் இந்த இதை கொண்டு வந்து அப்படியே சும்மா இப்படி நோசிங் பண்ணி விட்டுருவாங்க. இப்படி ஒரு இது மட்டும், அதெல்லாம் அப்போ செஞ்சாங்க. இப்போ மோஸ்ட்லி இந்த இது பண்ணிடுறாங்க. இல்லை இது வந்து ஒரு நோசிங் மட்டும் பண்ணவங்க கூட இப்போ வந்து எங்கள் வீட்டை பார்த்துட்டே சில பேர் வந்து பண்ணாங்க. இந்த இடம் இருக்குதுல்ல, இது வந்து டபுள் நோசிங்னு சொல்லுவோம். மேலே இது செய்கிறது கொஞ்சம் வந்து ஒரு அடிக்கு 180 ரூபா அந்த மாதிரி ஏதோ கேட்பாங்க, காஸ்ட்லின்னு நினச்சாலும். பட் உள்ளே வந்து கிச்சன் மேடையில் இருக்க அழுக்கு இதெல்லாம் க்ளீன் பண்ணி சோப்பு நுரையை நிப்பாட்டி வலிச்சு விட்றதுக்கு வந்து இதுதான் வந்து கரெக்டாக இருக்கும். இவன் வேணாம் தம்பி, இறங்கிடு வேண்டாம், வா தம்பி குதிக்கக்கூடாது தம்பி. ஸோ இந்த இதை வச்சு பண்ணுங்கள் கண்டிப்பாக. கிச்சன் புதுசாக வீடு கட்டணும்னு நினைக்கிறவங்க ஒருவேளை ஐடியாஸ் சொல்லுவாங்க, பட் ஏற்றுக்கலாமா வேணாமான்றக்குள்ள கண்டிப்பாக ஏற்றுக்கலாம். இங்கே பாருங்கள், கீழே இந்த நோசிங் பண்ணுறதோட மேலே இந்த நோசிங்கும் பண்ணி வச்சிட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும். கதை எங்கேயோ போகுது பாருங்கள். நம்ம கதை எப்போவுமே இப்படி தான். ஸோ டைல்ஸை விட கிரானைட் போட தான் எனக்கு ஆசை. பட் என்ன சொல்கிறாங்கன்னா ஓவர்லோடு வேண்டாம் அப்படின்றதுக்காக வந்து சொல்கிறாங்க, அந்த இது வேண்டாம். அந்த சைடு வந்து கீழே பில்லர் 4 இருக்குது. ஆனால் ஏன் அப்படி சொல்கிறாங்கன்னு தெரியல எனக்கு. இதுவுமே பார்த்தீங்கன்னா டைல்ஸு நான் தான் முடியவே முடியாது எனக்கு கிரானைட் பண்ணுங்க, ஏன்னா வழுக்கி விழுந்துருவோம் அப்படி இப்படின்றாங்க. அதெல்லாம் கிடையாது, சூப்பராக இருக்குது. அப்படியே நம்ம இவ்வளோ தொட்டி வச்சு இவ்வளோ இது பண்ணி எல்லாம் செய்கிறதுக்கு, இந்த அழுக்கு பிடிச்சி போய் கரையெல்லாம் இருக்கிறதுக்கு கிரானைட் தான் பெஸ்ட்டாக இருக்குது. அதனால் இது பண்ணிக்கலாம். இதில் சொரன்னு அழகாக இது என்னவோ ஒரு கிரானைட் சொல்கிறாங்க, அது பெஸ்ட்டு, அதுவுமே போட்டுக்கிடலாம். அப்போதைக்கு அது ரொம்ப கிடையாது. இப்போ அதில் ஒரு 3 டிசைன் இருக்குது. அது மாதிரி இந்த டாய்லெட் இருக்குது பாருங்கள். இல்லை ஒன்றும் இல்லை, கீழே தான் எடுத்துருக்கேன். நீங்கள் பாட்டு வேலை பாருங்கள். இது ஃபுல்லாகவுமே இப்போ நியூவாக இது பண்ணது தாங்க. இது எங்களோட நியூ டாய்லெட் தான், நியூவாக நாங்கள் இது பண்ணது தான். ஆனால் இதையுமே வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே சேஞ்ச் பண்ணுறோம். இந்த வாஷ்
எல்லாத்தையுமே எடுத்துருவோம். அப்படிதானப்பா? ஆமாம். வேலைக்கு வந்தால் சாப்பாடு ஆமாம், சாப்பிடணும். அதே பழக்கமாக மண் அதான். இப்போ பாருங்கள், இது ஃபுல்லாக மாடியில் பாருங்கள் ஈரப்பதம் பார்த்தீங்களா? இது எல்லாமே சரி பண்ணுங்க. இந்த ஒர்க் இது எதுக்கு இந்த வீடியோ காமிக்கிறேன்னா, அந்த ஒர்க்கு நடந்துட்டுருக்கு. ஃபுல்லாகவே க்ளீன் பண்ணிட்டு இருக்காங்க. ஃபுல் மூன் பாருங்கள், ஃபுல் மூன் எப்படி இருக்குன்ட்டு. இதை பார்த்தீங்கன்னா அசந்தே போயிருவீங்க. இது என்னடா அது பஃப் பஃப்னு இப்படி இருக்குன்ட்டு. இது ஒரு விதமான ஒரு இதுங்க, புல்லு தாங்க. ஆனால் அழகாக இருக்குது. இப்போ பாருங்களேன், இது எப்படி அழகாக இருக்குன்னு பாருங்களேன். சும்மா அந்த தரையில் இந்த டேங்க்லேருந்து தண்ணி கொட்டுதில்ல, அதில் வந்து இந்த பாருங்க, இதோட வேரே பார்த்தீங்கன்னா இவ்வளோ தான் இருக்குது. இந்த வாட்டர் பிளான்ட் மாதிரி இருக்குங்க. இதை பார்க்குங்க, இது இவ்வளோ தான் இருக்குது. இதெல்லாம் ஆனால் எப்படி வளர்ந்துருக்கு பாருங்களேன். இது எப்போ இது எல்லாத்தையுமே அப்படியே அரிச்சு எடுக்கணும். ஃபுல்லாக அந்த தண்ணி இது பண்ணதில் எப்படி வளர்ந்து போய் கிடக்கு பாருங்கள். ஃபுல்லாக இந்த வேலை தான் இன்றைக்கி. கீழே எல்லாம் கல் நல்லா இருக்குது, பட்டு இந்த இதுதான். அம்மா வீடுனா மெயின்டெனன்ஸ் இருக்குது பாருங்களேன். அப்பா ஃபுல்லாக அந்த சத்தம் வேறு உங்களுக்கு டிஸ்டர்பன்ஸாக இருக்குதுல்ல, ஆனால் அழகாக இருக்குது. இந்த இடமே அவ்வளோ அழகாக இருந்துச்சு. இந்த புல் வளர்ந்து போய் இங்கே பாருங்கள். பட் அழகு ஆபத்து, அழகு ஆபத்து. எனக்கு இந்த புல்லை பறிக்க ரொம்ப பிடிச்சிருக்கு. இங்கே பாருங்க, அழகாக தொட்டோன்னு வருதுங்க. இங்கே பாருங்களேன். ஐ சாம், இங்கே வந்து பாரு அம்மா புல் எடுக்கிறத. இங்கே பாருங்க, ஐ தொட்டோன்னு வருது. ஐ சாம், இங்கே பாரு, தொட்டோன்னு வருது பாருங்க. இந்த புல்லை பாடுறா, மேஜிக்டா. இங்கே வர்றா, இங்கே பாடுறா, தொட்டோன புல் எப்படி வந்துச்சு. அம்மா இவ்வளோத்தையும் க்ளீன் பண்ணிட்டேன். அது கடந்துட்டு போகுது. அது அந்த ஐயா கூப்பிட்டு வந்துருவாரு. பாருங்க, யாருக்கு தான் பிடிக்கும், யாருக்குமே தான் பிடிக்காது இந்த புல்லுங்க. பாருங்க, ஒரு சின்ன அடை மாதிரி இப்படிதான் இருக்குது. ஆனால் இது மேலே பாருங்க எவ்வளோ புல்லுன்னு. பா தண்ணி விடுறோம் இல்லைங்க, தண்ணி விட விட என்ன ஆகுதுன்னா, மண் ஹோல் வச்சுருக்கோம்ல தோட்டி கீழே. நிறைய பேர் எனக்கு நிறைய இதில் அட்வைஸ் பண்ணியிருக்கிறாங்க. ட்ரைன் செல் மேட் போடுங்க சிஸ்டர், கீழே அதில் போட்டு அப்புறமா செடியை வைங்க. நிறைய அட்வைஸ் எல்லாமே நானே அவ்வளோ பேருக்கு அட்வைஸ் பண்ணுவேன். அது எல்லாமே எனக்கு புரியுது தான். பட் அப்பப்போ இருக்கிற அந்த ஒரு வேலையோட இதில் வந்து என்ன பண்ணிடுறதுனா, கொஞ்சம் பிளான் இல்லாமல் எல்லாத்தையும் வச்சு விட வேண்டிய ஆகிப்போச்சு. இப்போ ஃபுல்லாத்தையும் இப்போ நான் ஒரு தடவை இது பண்ணுறதானே உங்கள்கிட்ட நீட்டாக கூட்டியிருக்காங்க பாருங்கள். இது கண்டினியூஸ் ரெயின்னால இந்த பாசம் பிடிச்ச மாதிரி இருக்குது, காமிக்கிறேன். ஆனால் இதை நாங்கள் ரொட்டீனாக மந்த்லி ஒன்ஸு மாடியை ஃபுல்லாக இந்த மாதிரி கூட்டுற வேலை நடந்துகிட்டே தான் இருக்குது. இதெல்லாமே பண்ணிகிட்டே தான் இருக்கும். மொத்தமாக நான் தான் சொன்னேன்ல, 2025 என்னோட டோட்டல் இதையும் மாற்றக்கூடிய ஒரு இதாக இருக்குது. 2025 எல்லாத்தையும் பேக் மாற்றி இது மாற்றி சூப்பராக வந்து ரெடி பண்ணணுன்னு இருக்கேன் நான். அதனால் சேல் வந்து கொஞ்சம் கான்சன்ட்ரேஷன் எனக்கு இருக்காது. இங்கே பாருங்களேன், போடா. இது நேற்று காமிச்சேன்னா சீதாவும் செம்மையாக இருந்துச்சு. இந்த பக்கம் இது ஒன்று பூத்துருக்குதா, அந்த பக்கம் ஒரு 4-5 பூத்துருக்குது. ஆனால் வீடியோ ரொம்ப லென்த்தியாக போயிடுச்சே. அதாவது நாம் ஒன்று நினைக்க தெய்வம் ஒன்று நினைக்குன்ற மாதிரி விதை போட்டு வளர்க்குற செடி கூட அவ்வளோ அழகாக வளராதுங்க. இந்த புல் பார்த்திங்கன்னா அப்படி வளர்ந்துருக்கு பாருங்கள். இது எத்தனை முறை தான் எடுக்கிறது. இதில் நான் வந்து ரெயின் லில்லி சீடு தான் போட்டேன். ஆனால் இந்த புல்லோட சீடு போட்ட மாதிரி இது வளர்ந்துருக்கு. இதை தூக்கணும்னா இந்த பாட்டில் இருந்தே அப்படி தூக்கிட்டு வருது எல்லாத்தையும். இதெல்லாம் கார்டனிங்கில் இந்த இதெல்லாம் இருக்கும்ப்பா. நம்ம ஒன்று நினச்சி ஒன்று பண்ணுவோம், ஆனால் அது வர்றது ஒன்றா இருக்குங்க. பாருங்கள், ரெயின் லில்லி சீடு தான் இதில் போட்டு அவ்வளோ வச்சுருந்தேன். ஆனால் பார்த்தீங்கன்னா ஒரு அடி உயரத்துக்கு வளர்ந்துருக்கு இந்த புல்லுங்க. பாருங்கள் எவ்வளோ நீளம் பாருங்கள், படுத்து கிடந்தாலும் தெரியும் இவ்வளோ பெருசுப்பா. ஏன் அதை பறிக்காமலே வச்சேன்னா, ஏன்னா ரெயின் லில்லி சீடும் இதே மாதிரி தான் இருக்கும். அது எங்கேயா வந்திருக்குமா, சரி இருக்கட்டும் பார்த்துக்கிறலாம் அப்படின்னு விட்டு வச்சேன். எனக்கு தெரிஞ்சு ரெயின் லில்லி சீடு வளர்ந்த மாதிரியே தெரியலை. ஃபுல்லாகவே இந்த புல் தான் ஆக்குப்பை பண்ணியிருக்கு இந்த இடத்த. அம்மா மெயின்டெனன்ஸும் இதுவும் பார்த்திங்கன்னா அப்படி தான் இருக்கும். போகிற போக்கில் அப்படியே எல்லா வேலையும் பார்த்துட்டு போயிடணும். இல்லைன்னு வச்சுக்கோங்க, இருந்துகிட்டே தான் இருக்கும். அதனால் கார்டனிங்குள்ளே வந்துட்டோம் அப்படின்னாலே என்ன ஆகுதுன்னா, எதையுமே சிந்திக்க தோணாது. ஒரே இந்த வேலை தான். பட் அதுவும் நல்லா தான் இருக்குது. மனசு ஒரு மாதிரி ஃப்ரீயாக அடுத்த என்ன வேலைன்னு போயிட்டுருக்குங்க. அங்கே பாருங்கள், அங்கே வந்து இப்போ அந்த பெயிண்ட் அடிக்கிறதுக்கு ஐயாவுக்கு சொல்லி கொடுத்துட்ருக்காங்க பாருங்கள். பெயிண்ட் அடிக்கிறதுக்கு சொல்லி கொடுத்துட்ருக்காங்க. அப்புறம் இதெல்லாம் பெயிண்ட் அடிக்கணும். எப்பா எவ்வளோ வேலை இருக்குது. எக்ஸ்பிளைன் பண்ணி கொடுத்துட்ருக்காரு பெயிண்ட் எப்படி அடிக்கிறதுன்னு. அவங்களுக்கு டைம் இல்லைன்னா அவங்களே சூப்பராக பண்ணுவாங்க.
ரோலர் வச்சு இது பண்ணுறதுக்கு. ஃபுல்லாக உப்பு தலை வச்சு தேய்ச்சிட்டு இந்த 2 ஸ்டாண்டு நாங்கள் மாற்றலை, அந்த 2 ஸ்டாண்ட் தான் மாற்றணும். ஒரு கோட்டு தான் பெயிண்ட் அடிச்சிருக்கு, இன்னொரு கோட்டு பெயிண்ட் அடிச்சுட்டு அப்புறமா தான் நம்ம பிளான்ஸ் வந்து வைக்கணும். அதில் நானும் அந்த அம்மாவும் இன்றைக்கி அந்த தொட்டி மாத்திர வேலையை பார்க்கலான்னு பிளானு. எப்படி போகுதுன்னு எனக்கும் தெரியலப்பா, பார்க்கலாம் தான். அம்மா இறங்கி வந்து ஏறி வந்துட்டுருக்காங்க பாருங்கள். அப்புறம் இந்த படியெல்லாம் கழுவி விடுற வேலை ஒரு வேலை இருக்குது எனக்கு. அதில் ஃபுல்லாக செடி வச்சுருந்தது இதாகிட்டு இருக்குது. மாமுட்டி பாய் 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 பாய். ஸோ இதில் எப்படி நான் சேல் போடுவேன் சொல்லுங்கள் நீங்கள்? இதில் எப்படி நான் சேல் போடுவேன்? வரணுமா அம்மா? வரணுமா? மம்மட்டியா? ஓகே. என்னது எப்படி சிம்பிள் கேட்குறது? டீயா? டீ நான் போட்டு கொடுத்துக்கவா? டீ வாங்கிட்டு வந்துடுறேங்கிறீங்களா உங்களுக்கு? அதாவது பால் இருக்குது, காஃபின்னா நான் ஈஸியாக போட்டு கொடுத்துருவேன். அவர்கிட்ட கேட்டுக்கோங்க. அப்போ அவங்களுக்கு உடைக்கிறவங்களுக்கு அப்போ எல்லாருக்கும் சேர்த்து அவங்களுக்கு வாங்கி கொடுத்துருங்க. நான் வந்து அதை ஊற்றி கொடுத்துட்றேன். நான் ஊற்றி கொடுத்துட்றேன். அவங்களே ஊற்றிக்குவாங்களா? நானும் வரேனே ப்ளீஸ். ஓ அது வேறு இருக்கோ? ஏன்டா அப்படி கல்யாணம் பண்ணி கொடுத்தாங்க? நானும் சின்ன பிள்ளையாவே இருந்திருக்கலாம்டா. நான் வந்துட்டேன் கீழே. எனக்கும் அங்கே தோட்டத்துக்கு போய் பார்க்கணுன்னு ஆசையாக இருக்குது. நானும் ஓடிடுறேங்க. இந்த வீடியோவை கண்டினியூ பண்ண முடியாது. சார் நீங்கள் அப்பாட்ட எதுவும் சொல்லாத, நானும் வரேன். சும்மா அமைதியாக மட்டும். நான் ஓடி போய் உள்ளே உட்காந்துக்கிட்டேன்னா ஒன்றும் சொல்ல முடியாது, இறங்கிப்போ அப்படின்னலாம். இப்படி தான் சின்ன பிள்ளைல எங்கள் அம்மா பஸ் ஏறி எங்கேயாவது ஊருக்கு போனாங்கன்னு வைங்களேன், அந்த பஸ்ஸில் பின்னாடியே போய் ஏறிடுவேன் நான். எங்கள் அம்மா ஏறினதுக்கப்புறம் பார்ப்பாங்க என்னை இறக்கி விட்டுட்டா போக முடியும். ஐயோ அந்த மாதிரி சின்ன பிள்ளையாவே இருந்திருக்கலாம். ஐயோ கடுப்பாக வருது இப்போ. கடுப்பாக என்ன பண்ண சொல்லுங்கள்? ஐயோ அப்பா இதெல்லாம் தூக்கி வேற இது பண்ணணும். இதெல்லாம் பழைய இது இருந்தது மாற்றினதுங்க.